ஒரு உதாரணத்துக்காக சொல்கின்றேன். ஒருவரிடம் இந்த புகைப்பிடிக்கின்ற ஒரு பழக்கம் ஒட்டி கொண்டு விட்டது எப்படியோ, இந்த புகைப்பிடிக்கின்ற பழக்கத்தை எப்படியாவது விட்டுவிட வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார். அவருடைய இல்லத்திலே இருக்கின்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள்? ஒரு முறை மலைக்கு சென்று வந்தால் இந்த பழக்கமானது நீங்கி விடுமா என நினைக்கின்றார்கள். அப்படி அவர் அந்த நல்ல நினைப்போடு துளசி மாலையை ஏற்று அந்த 41 நாள் விரதத்திலே அந்த பழக்கத்தை விட்டுவிட்டு மறுபடியும் மலைக்கு சென்று வந்த பிறகு அதே எண்ணத்திலேயே இருந்து அதனை ரொட்டீனாக்கிக் கொள்கின்றார். அப்படி ரொட்டீனாக்கிக் கொள்ளும்போது அந்த தீய பழக்கமானது சென்று விடுகின்றது. இதனை எனக்கு தெரிந்த ஒரு அன்பர் செய்து அதனை நான் கண்ணால் பார்த்திருக்கின்றேன். அவர் ஒரு நாளைக்கு 10 பாக்கெட் சிகரெட் பிடிப்பார். 10 பாக்கெட். பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக அது எத்தனை மிகப்பெரிய தீமை என்பது எல்லோருக்கும் தெரியும். அவரால் விடவே முடியவில்லை. ஆனால் 27 வயதுக்கு மேல் அவருக்கு திருமணம் ஆன பிறகு அவருடைய மனைவி அவரை மிகவும் கடிந்து கொண்டு ஒரு குருசாமியிடம் அழைத்து சென்று மாலை போட வைத்து அவர் அந்த பழக்கத்திலிருந்து முற்றிலுமாக மீண்டு வந்தார். இப்போது அவர் 100 சாமிகளை அழைத்து செல்கின்ற குருசாமியாக இருக்கின்றார். இதனை நான் என் கண்ணால் பார்த்திருக்கின்றேன்.